கிளினிக் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு பேஷண்ட் கூட காணுங்க. அப்பனே முருகா, அது முருகருக்குப்பா, விநாயகர். அப்பனே விநாயகப்பா, அவனையாவது நோயை பரப்பிவிட்டு என் கடைக்கு இங்க வர வைப்பா. சரி, விநாயகரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். வாங்க வாங்க, வாங்க உட்காருங்க, வாய தோறுங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. கண்ணு திறந்து திறந்து மூடுங்க. இருங்க. குமிங்க. என்ன வைப்ரேட் ஆகுது? உங்களுக்கு பாக்குன்னு ஒரு டிசீஸ். ஏயா பாக்குன்னு வருங்கிற? வாய மூடு. அதெல்லாம் ஒரு டிசீஸ். அது நான் கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு சரி பண்ணிக்கலாம், ஒன்னும் பயப்படாத. ஐயா, நான் பேஷண்ட் இல்லைங்க, நான் பேஷண்ட் கூட வந்தவங்க. அப்ப நீ யாரா? அவரு கூட வந்து அவனை கூட்டாடா, நீ வந்து உட்காந்துட்டு இருக்கிற. ஒரே கிளினிக் பைத்தியங்களா வந்து சேருதுங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயா, என்னைய செக் பண்றீங்க? ஏங்க நான் மாப்போட வந்தேன். ஐயோ, கிளினிக் வரதெல்லாம் பைத்தியங்களா வருது. அப்படியே முருகா, சி விநாயகா, ஏதாவது நல்ல பேஷண்டா அனுப்புப்பா. டாக்டரு, வாங்க. ஸ்விக்கில இருந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே வரீங்களா? நல்ல வேலைக்காரர் இருப்பீங்களாட்டுங்க. உடம்புக்கு என்ன பண்ணுது? அது ஒண்ணுல ஜுரமா தான் இருக்கும். நான் எழுதி கொடுக்குற மாத்திரைய கடையில வாங்கி சாப்பிடுங்க, சரியா போயிடும். மாப்போடுவாரு அவருங்க. அத அந்த கஸ்மாலத்தை யார் கேக்குறீங்க? இல்ல, ஃபுட் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ண வந்தவனா? எந்திரிச்சு போடா. யாழ்யோ, என்ன பைத்தியம் கிளப்புறானுங்களே. இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஐயோ, காலையில இருந்து ஒரு பைத்தியங்களா வருதே, என்ன பண்றதுன்னு ஒண்ணும். டாக்டர், ஐயோ, நீ யாரியா? காலையில நீ போனவன் தானே? எங்கேயா போன? நீ வரத்துக்குள்ள ஒருத்தர் ஸ்விக்கி டெலிவரி பாய் வரான், மாப் போறவங்களாம் வந்துட்டு என்ன அலப்புற பண்ணிட்டாங்க. காலையில போல விழுந்திருக்கும். நீ எங்கேயா போன? அந்த கொடுமையா கேக்குறீங்க? இந்த மூஞ்ச வெளியே நிப்பாட்டு வந்து டாக்டரை பார்த்துட்டு வரணும். இது ரோடோட போயிட்டு ஏதோ தூக்கி தூக்கி போடுதாங்க. தூக்கி தூக்கி போடுதா? என்னயா உனக்கு உடம்புக்கு தூக்கி தூக்கி போடுதான்? தூக்கி தூக்கி போடுது டாக்டர். பள்ளிக்கூடம் போகலாமா டாக்டர்? நீ உன் கூட வேற இரியா, இவனுக்கு ஏதோ தூக்கி தூக்கி போடுதான், செக் பண்ணிக்கலாம். ஆயத்தோர 11 மணி ஆனா தூக்கி போடுது. அது ஒண்ணும் இல்ல, வாலிப வயசு. இவன் நீங்க வர வேண்டியது இந்த டாக்டர் கிட்ட இல்ல, அது 11 மணி டாக்டர். அது நான் டீட்டெயில் சொல்றேன், அப்புறமேட்டு வாங்க. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். இன்னைக்கு எனக்கு கலெக்ஷன் கட்டின மாதிரி தான். எந்திரிச்சு போங்க.